முருகன் துணைங்க. இப்போ கோயிலுக்கு நீங்கள் போகணுங்க. பழனிக்கு போகிறீங்க, பழனிக்கு போயிட்டு வாங்க. மாதத்தில் ஒரு தடவை வேண்டாம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை போங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை போய் பழனிக்கு போயிட்டு வாங்க. நடந்து போங்க. நடந்து போனீங்கன்னா 20 நிமிஷத்தில் நடந்துடலாம். 40 வயசுக்குள்ளே ஆளாக இருந்தீங்கன்னா 20 நிமிஷத்தில் நீங்கள் மலையில் ஸ்டெப் ஏறிடலாங்க. அதை எப்படி உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் பார்த்துங்களா. கடவுளுடைய அனுகிரகம், கடவுளுடைய பக்தி, கடவுளுடைய பார்வை உங்கள் மேலே பற்றுதுன்னு சொன்னால், அவ்வளோ பெரிய மலையை நீங்கள் ஏறும்போது காலில் குப்பளை வந்துடக்கூடாதுங்க. கால் கொப்பளை வந்துடக்கூடாது. உடம்புல டயர்டு இருக்கக்கூடாதுங்க. டயர்டு இல்லாமல் நீங்கள் மேலே போயிட்டீங்கனால் என்ன, மேலே போயிட்டீங்களா டயர்டு இல்லாமல், கால் வலி கை வலி எதுவுமே இல்லாமல் மேலே போய் சாமி கும்பிடு, இறைவனை போய் தரிசனம் பண்ணிட்டு கீழே வரும்போது அந்த படிக்கட்டு இறங்கி வந்தாலும் சரி, ட்ரெயினில் வந்தாலும் சரி, அப்போ இறங்கும்போது உங்களுக்கு எந்த விதமான பெயின் இல்லை, இடுப்பு வலி இல்லை, எந்த வலி இல்லை, முழங்கால் வலி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்குதுன்னு அர்த்தம். என்னங்க, முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். உங்களை அவர் பார்த்துட்டாருன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்குன்னு அர்த்தம். சில பிரச்சனைகளில் தன்னை போல விளையிறும்னு அர்த்தம். என்னங்க, சத்திய நேர்மை தரும் பிரகாரம் இருக்கணுங்க. இருந்தால் வாழ்க்கையில் என்னங்க ரொம்ப நிதானம் வேணுங்க. நிதானம், பொறுமை. ஆத்திரப்படலைங்க. மனுஷனுக்கு ஆத்திரம், கோபம், தாபம், காமம் எல்லாமே கடவுள் உள்ள வச்சு படைச்சிருக்கார். அவரே வச்சு படைச்சிருக்காருங்க. அது எவ்வளவு அளவு யூஸ் பண்ணுமோ அவ்வளவு அளவு யூஸ் பண்ணணும்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.